வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை விமானி அபிநந்தன் நல்லெண்ண அடிப்படையில் நாளை விடுதலை. பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பிரதமர் இம்ரான்கான் அறிவிப்பு. இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கி டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உண்மையான அதிமுக தாங்கள்தான் என்பது உறுதியாகியுள்ளது என முதலமைச்சர் பழனிசாமி பேட்டி. தமிழக உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பாணை மே 31ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை விமானி அபிநந்தனை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தயார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கருத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். தமிழகம் புதுச்சேரியில் நாளை தொடங்குகிறது +2 பொதுத் தேர்வுகள். மாணவர்களின் முறைகேட்டை தடுக்க 4000 பறக்கும் படைகள் அமைப்பு. இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கி டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும் சசிகலா தினகரன் தனி அணியாகவும் செயல்பட்டனர். இதனால் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை தங்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என இரு தரப்பினரும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டனர். தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைந்து அதிமுகவுக்கே இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு செய்தது. இந்நிலையில் சசிகலா அணியில் இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அணியுடன் இணைந்தார். இதனால் அதிமுக தலைமை கழகத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அணி கைப்பற்றியது. இதனிடையே இரட்டை இலை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து டிடிவி தினகரன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. அப்போது இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கு வழங்கியது சரியே என நீதிபதிகள் அதிரடி தீர்ப்பு அளித்தனர். இந்த தீர்ப்பின் மூலம் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. மேலும் இரட்டை இலை சின்னம் கோரி தினகரன் தாக்கல் செய்த மனுவையும் டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. எதிரணியாக இருக்கக்கூடிய திரு தினகரன், திருமதி சசிகலா அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையானது குறைவாக இருக்கிறது. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் 150க்கும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். மாறாக எங்களுக்கு 2300க்கும் மேற்பட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது தேர்தல் ஆணையம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து மெஜாரிட்டி எங்க இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை. அந்த தீர்ப்பை ஒட்டித்தான், அந்த தீர்ப்பில் எந்தவிதமான மாற்றமும் செய்ய முடியாது என்று சொல்லித்தான் இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எங்களுடைய உறுதி, எங்களுடைய நியாயம் உறுதியாக தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் ரெட்டலை சின்னம் கிடைக்கும். இடைப்பட்ட காலத்தில் இந்த தேர்தலை சந்திப்பதற்காக குக்கர் சின்னம் ஏற்கனவே ரேகா பள்ளிங்கிற தனி நீதிபதி டெல்லி உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சொல்றதும் சரி, உச்சநீதிமன்ற அமர்வு ஜஸ்டிஸ் கன்வில்கருடைய அமர்வு சொன்ன அடிப்படையில் குக்கர் சின்னம் கிடைப்பதில் திரு டிடிவி தினகரன் அவருடைய தரப்பினருக்கு கிடைப்பதில் எந்த ஒரு தடையும் இருக்காது என்பதை இன்னைக்கு கடைசியாக சொன்ன வார்த்தை நான் சொல்கிறேன். இரட்டை இலை தொடர்பான தீர்ப்பின் மூலம் உண்மையான அதிமுக தாங்கள்தான் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரட்டை இலை வழக்கில் இனி மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பில்லை என்றும் 21 தொகுதிக்கு எப்போது இடைத்தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார் என்றும் தெரிவித்தார். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் என்பதை இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை கிடைத்தது மூலமாக இன்றைக்கு பல பேர் இந்த இயக்கத்தை அழிக்கலாம் என்று நினைத்தார்கள். சில பேர் அண்மையிலே கட்சிக்கு இந்த இயக்கத்தை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எங்களுக்கு எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அத்தனை இடையூறை செய்தார். அதற்கெல்லாம் இன்று நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைத்திருக்குது. இனி சட்ட ரீதியாக மேல்முறையீடு செய்ய வாய்ப்பில்லை இருக்கிறது. ஏனெனில் உச்ச நீதிமன்றமே நீதிமன்றத்தில் போய் தீர்வு என்று தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வழங்கியிருக்குது. அதே உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இருக்கிற பக்கம்தான் என்பதை நிலைநிறுத்தப்பட்டது.
இரட்டை இலை சின்னம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் கூறினார். இது எங்களுக்கு தெரியும். திருப்பி 4 வாரத்தில் அவருக்கு இஃப் இட் இஸ் நாட் கிவன் சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பாகவும் மேல்முறையீடு செய்வோம். அதே நேரத்தில் தேர்தல் வர்றதுனால எங்களுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்குங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்போம். சின்னம் என்பது முக்கியமல்ல, யாரிடம் சின்னம் இருக்கிறது, யாருக்கு வாக்களிக்கிறதுங்கிறது மக்கள் ரொம்ப அது 2001 அப்படி வாக்களிச்சிருக்காங்க. இது ஒன்றும் ஒரு பின்னடைவும் கிடையாது. எப்படி வந்தாலும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். இரட்டை இலை வழக்கில் அதிமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டதை அக்கட்சியின் தொண்டர்கள் உற்சாகம் பொங்க கொண்டாடினர். இதுகுறித்து அதிமுக தலைமை நிலையத்தில் இருந்து நமது செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்கிய தகவல்களை இப்போது காண்போம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக கழகமானது 2ஆக உடைபட்டது. அதற்கு பின்னர் OPS EPS இணைந்த பிறகு தினகரன் தனியணியாகவும் OPS EPS ஆகிய இருவரும் தனியணியாகவும் செயல்பட்டனர். கடந்த இடைத்தேர்தலின் போது OPS EPS அணிக்கு தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியது. அதனைத் தொடர்ந்து தினகரன் சசிகலா தரப்பினர் உயர்நீதிமன்றத்தில் இந்த இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு தான் ஒதுக்க வேண்டும் என்ற வழக்கு மேல்முறையீட்டு மனு செய்திருந்தனர். அந்த வழக்கின் தீர்ப்பானது இன்று வழங்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தீர்ப்புங்க, இது 2வது தீர்ப்புங்க. இது இன்னும் ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சி. இது எங்க ரெட்டாலைன்றதுங்க அதிமுக மகப்பெரிய அதிமுகவுடைய வெற்றி பெற்ற ரெட்டாலை. இது நினைச்சவனா ரெட்டாலை கேட்டா கொடுக்க முடியுமா? அம்மா தலைமையில OPS அண்ணனி EPS அண்ணனியை விட்டுட்டு போய்க்கிறாங்க. அவங்களுக்கு தாங்க ரெட்டாலை. அவங்க கிட்டதான் 1.5 கோடி தொண்டர்களை இருக்கிறாங்க. இந்த வழக்கில் உயர்நீதிமன்றமானது OPS EPS இருக்கக்கூடிய அதிமுக அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. தினகரன் தரப்பில் வாதாடும் பொழுது அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கையானது அதிமுகவில் பொதுச் செயலாளர் என்ற பதவியை எடுத்துவிட்டனர், அதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்று வாதாடப்பட்ட நிலையிலும் கூட இன்று அவர்களுக்கு OPS EPS தலைமையிலான அதிமுக அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. இது அதிமுக தொண்டர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆன்மாக்கு எங்களுக்கு கிடைத்த வெற்றி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னமும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இது. இந்த வெற்றி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு கிடைத்த வெற்றி. இரட்டை இலை சின்னம் அண்ணன் EPSம் அண்ணன் OPSம் எங்களுக்கு இரட்டை இலை சின்னையை மீட்டெடுத்து தந்திருக்கிறார்கள். அதுபோல நாங்களும் எங்கள் கழகத்திற்கும் எங்கள் மாண்புமிகு அம்மா அவர்களின் உண்மை விசுவாசிகளாக நாளை நமதே 40 நமதே வெற்றிக்கு பாடுபடுவோம். எங்கள் உயிரையும் கொடுத்து நாங்கள் வேலை பார்ப்போம். ராயப்பேட்டை உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகிறார்கள். வரவிற்கு நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் மற்றும் 21 சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் இரட்டை இலை சின்னத்தை பெற்றது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலமாக தொண்டர்கள் கருதுகின்றனர். மாலை முறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் ரங்கபாண்டி. இரட்டை இலை அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது சரியே என தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு ஆதரவாக டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து அதிமுக மற்றும் அமமுக கட்சிகளின் நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்ப்போம். உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு அனைத்திந்திய அதிமுகவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய சின்னம் இரட்டை இலை சின்னம். மாண்புமிகு பொன்மனச்செல்வி அம்மா அவர்கள் வளர்த்திட்ட சின்னம் இரட்டை இலை சின்னம். இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய சின்னமான இரட்டை இலை சின்னத்தை மக்கள் தங்கள் வீட்டு சின்னமாக கருதுகிறார்கள். இதையெல்லாம் வெளிச்சிட்டு காட்டுகிற ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை உணர்த்துகிற இரட்டை இலை சின்னத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து சட்ட ரீதியாக இதனை சரியான வகையில் அணுகி இரட்டை இலை சின்னத்தினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீட்டு தந்திருக்கிறார்கள். இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது முடக்கி விடலாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம், ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்ற தினகரனுடைய எண்ணத்தில் இன்றைக்கு மண் விழுந்து விட்டது. நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் மக்கள் மன்றத்தில் இந்த அதிமுக மிகப்பெரிய தோல்வி சந்திக்கும்ன்றதை இந்த நாடாளுமன்ற தேர்தல் சொல்லும். எங்களுக்கு சின்ன பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே குக்கூர் சின்னத்தில் நாங்கள் ஆர்கே நகரில் ஜெயித்தோம். இவங்க இதே ரெட்டலையை வச்சு கட்சியினுடைய அவைத்தலைவரை வச்சு தேர்தல் நிப்பாட்டி டெபாசிட் இழக்க தெரிஞ்சாங்க. ஸோ சின்ன எங்களுக்கு முக்கியம் இல்லை.
உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணை மே 31ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நடத்த வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் நடத்தப்படவில்லை. வார்டு மறுசீரமைப்பு உள்ளிட்ட காரணங்களால் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியவில்லை என தேர்தல் ஆணையத்திடம் தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இதனிடையே உள்ளாட்சி தேர்தல் 2017 நவம்பர் 17ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிபதி பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தாததால் தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகள் நிறைவடைந்த பிறகு அறிவிப்பாணை மே 31ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என தமிழக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஜூன் 6ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர். பாகிஸ்தான் ராணுவத்தினரிடம் பிடிபட்ட இந்திய விமானி அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவார் என அந்த நாட்டு பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தாக்குதலின் போது விமானத்தில் சென்று தாக்குதல் நடத்திய இந்திய விமானி அபிநந்தன் அந்த நாட்டு ராணுவத்தினரிடம் பிடிபட்டார். இதனையடுத்து அவரை சில வன்முறை கும்பல் கடுமையாக தாக்கியது. அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட அபிநந்தன் தற்போது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் நலமாக உள்ளார். அவர் பேசும் வீடியோ காட்சிகளும் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து இந்திய விமானியை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதர் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் வலியுறுத்தினார். முன்னதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலரும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்நிலையில் அமைதியின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய விமானி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். அந்த நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் காஷ்மீர் விவகாரம் குறித்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் எல்லையில் பதற்றத்தை அதிகரிப்பதால் எந்த பயனும் இல்லை என்றும் இம்ரான்கான் கூறினார். அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அபிநந்தன் விடுவிக்கப்படுகிறார் என்றும் இம்ரான்கான் தெரிவித்தார். எதற்கும் போர் ஒரு காலமும் தீர்வாகாது என தெரிவித்த இம்ரான்கான் இந்திய விமானி அபிநந்தன் நாளை பாதுகாப்புடன் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்றும் கூறினார். இதனையடுத்து அபிநந்தன் வாகா எல்லையில் இந்திய ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்படுகிறார். சென்னை விமானப்படை அதிகாரி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என்ற அறிவிப்புக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் அபிநந்தனின் உறவினர்கள் வரவேற்றுள்ளனர். பாகிஸ்தானிடம் சிக்கியுள்ள சென்னை விமானப்படை அதிகாரி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார். இதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் மற்றும் அபிநந்தனின் உறவினர்கள் வரவேற்றுள்ளனர். இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் அளித்துள்ள பேட்டியில் சென்னை விமானப்படை அதிகாரி அபிநந்தன் விடுதலை மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். அவருடைய வீரமும் விவேகமும் பாராட்டுக்குரியது என்று கூறிய அவர் அபிநந்தன் பத்திரமாக நாடு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டார். நாளைக்கு அபிநந்தன் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார், இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்படுவார் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி பாகிஸ்தானுடைய பிரதமர் மூலமாக வெளிவந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அபிநந்தன் அவருடைய வீரம் போற்றுவதற்குரியது, அவருடைய விவேகம் போற்றுவதற்குரியது. இந்தியாவினுடைய கௌரவத்தை, வீரத்தை, பெருமைகளை நிலைநாட்டுகிற விதத்திலே அவருடைய கம்பீரமான பதில்கள் அமைந்திருந்தன. அவர் பத்திரமாக திரும்பி வர எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். இதேபோல் அபிநந்தனின் விடுதலை மிக மகிழ்ச்சி அளிக்கிறது என அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். அவரது விடுதலை வீர தமிழனுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய கௌரவம் என்றும் அவர்கள் கூறினர். ஈண்டெடுத்த பெற்றோர்கள் அந்த மாதிரி அவங்க நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடவும் பொதுவாக நம்மள ஏதாவது பேரண்ட்ஸ் யாராவது ஆனால் அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வரும், அந்த எமோஷனல் திங்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல தைரியமாக இது பண்ண. அபிநந்தனின் விடுதலையை கொண்டாடும் விதமாக அவரது உறவினர் பிரபு காந்தி ஜெயன் அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் உரையாட தயாராக உள்ளார் என அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரைஷி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிடியில் உள்ள இந்திய விமானியின் விடுதலையை மட்டுமே வலியுறுத்தினோம் என்றும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒடுக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா முகமது குரைஷி
பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இந்திய பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தார். சமாதானத்திற்கே முன்னுரிமை என்றும் அதற்கு இந்தியா தயாரானால் தாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் குரேஷி தெரிவித்தார். இந்தியா உண்மையில் என்ன விருப்பத்தில் உள்ளது என்றும் அரசியலுக்காக பிராந்திய நாடுகளின் ஸ்திரத்தன்மையை கெடுக்க நினைக்கிறீர்களா என்றும் அவர் வினா எழுப்பினார். போரின் மூலம் அப்பாவி உயிர்களை வீணடிக்க வேண்டுமா என்றும் போர் நடத்துவது புத்திசாலித்தனமும் ராஜதந்திரமும் அல்ல என்றும் ஷா முகமது குரைஷி தெரிவித்துள்ளார். தமிழகம் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்கவிருப்பதால் மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபடுவதை தடுக்க 4000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் உள்ள 7068 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 4,60,000 மாணவியர் உட்பட 8,61,000 பேர் தேர்வில் பங்கேற்க உள்ளனர். மாநிலம் முழுவதும் 2941 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு பெரும்பாலான தேர்வு மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அனைத்து தேர்வு மையங்களிலும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் தேர்வு பணியில் ஈடுபடுகின்றனர். தேர்வில் மாணவர்கள் காப்பியடித்தல் மற்றும் முறைகேட்டில் ஈடுபடாமல் தடுக்க 4000 பறக்கும் படைகள் மற்றும் நிலையான படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே மாணவர்கள் எந்த பதட்டமும் பயமும் இன்றி தேர்வுகளை எழுதுமாறு பள்ளிக் கல்வி இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பதற்றமின்றி தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். டிடிவி தினகரன் தனது டுவிட்டர் பதிவில் தேர்வை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் கனவுகளை எட்டிப்பிடித்து சாதனை படைக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சீர்குலைக்க எண்ணம் பாகிஸ்தானின் தீய நோக்கங்களுக்கு எதிராக இந்தியா ஒருங்கிணைந்து நின்று வெற்றியை பெறும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். 1 கோடி பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்று நடைபெறும் என அக்கட்சி ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த வீடியோ கான்பரன்ஸ் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. டெல்லியில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலம் பாஜக தொண்டர்களுடன் உரையாடிய பிரதமர் மோடி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்காக பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதோடு இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகிறது என்று குறிப்பிட்டார். இந்தியாவை சீர்குலைக்கும் நோக்கோடு தீவிரவாத தாக்குதல்களை அரங்கேற்றுவதாகவும் நமது பொருளாதார வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதுதான் எதிரிகளின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். இந்திய மக்கள் அனைவரும் வலைபோல் உறுதியாக நின்று எதிரியின் திட்டங்களை தவிடுபொடியாக்குவார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். பாலக்கோட் தாக்குதலால் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கூறிய கர்நாடக பாஜக தலைவர் எடியூரப்பாவின் கருத்தால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி நடத்தப்பட்ட புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த 27ஆம் தேதி இந்திய விமானப்படை பாலாக்கோட் தீவிரவாத முகாமில் தாக்குதல் நடத்தியது. இதில் 300 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ராணுவம் தெரிவித்தது. இந்த தாக்குதலுக்கு நாடு முழுவதும் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. 40 வீரர்களை இழந்ததற்கு தகுந்த பதிலடி என்று பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பாலாக்கோட் தாக்குதலை தேர்தல் லாபத்துடன் ஒப்பிட்டு எடியூரப்பா சர்ச்சையை கிளப்பியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவுக்கு ஒவ்வொரு நாளும் ஆதரவான சூழல் உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் பாஜகவின் பக்கம் காற்று பலமாக வீசுவதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று தீவிரவாதிகள் முகாம்களை அழித்திருப்பது மோடி ஆதரவு அலையை அதிகரித்திருப்பதாகவும் எடியூரப்பா கூறியுள்ளார். இதன் தாக்கம் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தெரியும் என்று குறிப்பிட்ட அவர் மக்களவைத் தேர்தலில் கர்நாடகாவில் 28 தொகுதிகளில் 22இல் பாஜகவுக்கு வெற்றி உறுதி என்றும் தெரிவித்தார். தேசத்தை பாதுகாக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாதி மத வேறுபாடுகளை கடந்து அனைவரும் இந்தியர் என்ற அடிப்படையில் பிரதமர் மோடியை பாராட்டி வருவதாகவும் தெரிவித்தார். மோடிஜி அவர்கள் மத்திய அரசும் அது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தேசத்தை பாதுகாப்பதில் அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருமுகத்த கருத்தோடு நாம் அனைவருமே இங்கே வாழ்கிற ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் இந்தியன் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பாரத பிரதமர் மோடிஜி எடுக்கிற மிகப்பெரிய அற்புதமான நடவடிக்கை ஒவ்வொரு இந்தியனும் பாராட்டுகிறான். ஒவ்வொரு இந்தியனாக குடிமகனாக பிறந்த அனைவரும் மோடிஜியினுடைய நடவடிக்கை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவிநாசியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டத்தின் மூலம் திருப்பூர், கோவை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள 843 ஊராட்சிகளில் உள்ள 74 குளங்கள் மற்றும் 971 குட்டைகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படும். அடிக்கல் நாட்டு விழாவில் சபாநாயகர் தனபால், செங்கோட்டையன், வீரமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என பெருமையுடன் கூறினார். பகுதி மக்களின் பல ஆண்டு களவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திட்டத்தின் மூலம் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் 9 வட்டங்களில் உள்ள 32 பொதுப்பணித்துறை ஏரிகள், 42 ஊராட்சி ஒன்றிய குளங்கள் மற்றும் 971 கசிவுநீர் குட்டைகள் நிரப்ப உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மிக விரைந்து செயல்பட்டு இப்பொழுது உங்களுடைய ஆசையோடு இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்படுகின்றது. இன்னும் 2 ஆண்டுகளில் இதே பகுதியில் இந்த திட்டத்தை திறந்து வைக்க வர உள்ளேன் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். திமுக தோழமை கட்சிகளுடனான தொகுதி உடன்பாடு 2 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் 21ஆம் தேதியும், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடன் 22ஆம் தேதியும் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடன் தொகுதி உடன்பாடு முடிவடைந்த நிலையில் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவோ கூட்டணி உடன்பாடு கையெழுத்தாகவோ இல்லை. இந்நிலையில் இன்றும் நாளையும் அந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவோ உடன்பாடு கையெழுத்தாகவோ வாய்ப்பில்லை என்றும் அவர்களுடனான பேச்சுவார்த்தையும் 2 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசு பணிகளில் மண்ணின் மைந்தர்களுக்கு 100 விழுக்காடு வேலைவாய்ப்பு உறுதி கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் சென்னையில் இன்று பேரணி நடைபெற்றது. சேப்பாக்கம் சுற்றுலா வளர்ச்சிக் கழக கட்டிடம் அருகில் இருந்து கோட்டையை நோக்கி நடைபெற்ற இந்த பேரணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் தமிழக அரசு பணிகளில் 100 விழுக்காடும், தமிழகத்தில் இருக்கும் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் 90 விழுக்காடு வேலைவாய்ப்பும் தமிழர்களுக்கே அளிக்க வகை செய்யும் வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம் இயற்ற வலியுறுத்தி முழக்கமிட்டனர். பேரணியின் முடிவில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப் போவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார். பேராசிரியை நிர்மலா தேவிக்கு சிறையில் பாலியல் தொல்லை கொடுப்பதாக காவல்துறை மீது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டை கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்தது தொடர்பாக பேராசிரியை நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டார். அவருக்கு ஜாமீன் வழங்க காவல்துறையும் தமிழக அரசும் அலட்சியம் காட்டுவதாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் நிர்மலா தேவிக்கு சிறையில் பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் போலீசார் கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்வதாகவும் அவரது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் பரபரப்பு புகார் தெரிவித்தார். இதனால் நிர்மலா தேவி கடுமையாக காயமடைந்து உள்ளார் என்றும் சித்திரவதை செய்யப்படுவது குறித்து மனித உரிமை ஆணையத்திடம் மனு அளித்திருப்பதாகவும் வழக்கறிஞர் கூறினார். என்னை சிபிசிஐடி மிரட்டித்தான் கையெழுத்து வாங்கி இந்த வழக்கை ஜோடித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதற்காக அவர் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது மிரட்டப்பட்டார். தொடர்ந்து சிறையிலே மிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதற்கு சென்ற முறை வரும் பொழுது அவரை பேட்டியே கொடுக்க விடாமல் கடுமையாக அவரை தூக்கி கொண்டு போய் வேன்ல போட்ட காட்சியை பத்திரிகையாளர் ஊடகங்கள் பார்த்தீங்க. அந்த காயங்கள் இன்றைக்கு வெளியே கூட்டு வந்தால் தெரியும் என்ற காரணத்திற்காக சிறைக்குள்ளே வைத்து வாய்தா நீடிப்பு செய்திருக்கிறார் என்ற கருத்தை நான் உங்களிடத்தில் நிர்மலா தேவி சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சங்கரன் கோவிலில் தாலுகா அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள பெரியசாமியாபுரம் கிராமத்தில் மதுக்கடை புதிதாக திறக்கப்பட உள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் சங்கரன் கோவில் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது டாஸ்மாகை தடை செய்ய கோரி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. வேண்டாம் வேண்டாம் மதுக்கடை வேண்டாம் 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 மதுக்கடை வேண்டாம் 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 டாஸ்மார்க் வேண்டாம் ஒழித்திடே ஒழித்திடே டாஸ்மார்க்கே ஒழித்திடே. மதுபான கடை திறக்கதாக நியூஸ்
சொல்லிச்சு. அதனால நாங்கள் மதுபான கடை வேண்டாம்னு சொல்றதுக்காக சங்கரங்கோயில் தாலுக்காவில் ஊர் மக்கள் எல்லாம் திரட்டி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். விவசாயம் தான் எங்களுக்கு வாழ்க்கைன்னு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அன்றாடம் கூலியே 200 ரூபா தான். இதில் 215 ரூபா டாஸ்மார்க் கொடுத்தா நாங்கள் குடும்பத்தை எப்படி காப்பாற்று, குழந்தைகளை எப்படி படிக்க வைக்க, அதுகளுடைய முன்னேற்றத்தை பார்க்கணுமா? நாங்கள் டாஸ்மார்க் கடைக்கு கொடுப்போமா? வீட்டுக்காரங்க காசை கொண்டு போய் டாஸ்மார்க் கடையில் தான் சேமிப்பாங்களே தவிர பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த மாதிரி எண்ணமே இருக்காது. அதனால நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். பின்னர் பெரியசாமியாபுரம் பொதுமக்கள் நிலையில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது ஊரில் மதுபான கடை அமைக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். எங்களுக்கு அந்த மதுபான கடை இருந்துச்சுன்னா எங்க ஊர்ல பொதுமக்களுக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு. அங்க பாரத் கண்ணா ஸ்கூல் இருக்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு, மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த டாஸ்மார்க் கடையை கடந்து தான் நாங்கள் கோயிலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை விட போகணும், பேங்குக்கு போகணும். அதனால அந்த டாஸ்மார்க் கடை எங்கள் ஊருக்கு வேண்டாம். அதனால டாஸ்மார்க் கடை எங்களுக்கு வேண்டாம். எங்கள் பசங்களோட எதிர்காலம் பிற்காலத்தில் நாங்கள் நல்ல முறையில் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்கள் கனவு அது இதாகிரும். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.